ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிள் அண்ட் டேஸ்டியான டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி அது கூடவே கடுகும் சீரகம் சோம்பு கலந்து எடுத்திருக்கேன். அது கூட ஆட் பண்ணி பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் கொஞ்சமா கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் பட்டை லவங்கம் சோம்பு ஜீரகம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது கூடவே நான் 1 கப் தேங்காய் எடுத்து அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்திக்கலாம். அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடான இட்லி இல்லை தோசை கூட சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.